ஹலோ, வெல்கம் டு டே 2. ஓகே, நம்ம பழைய வீடியோவில் பார்த்தது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்டு இந்த வீடியோவில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம மொத்தமாக நெக்ஸ்ட் சொன்ன மாதிரியே நேம் வச்சு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது டாப்பாக வச்சுக்கிடுவோம். ஒயிட் கலர்னு நமக்கு டாப்பில் இருக்குது. இது ரோ 1, ரோ 2, ரோ 3. ஓகே, இதில் இப்போ நம்ம மைனஸ் சேர்க்க போகிறோம். மைனஸ் சேர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, என்னென்ன கலர் தேவை, எங்கெங்கே தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல சேர்ப்போம். இந்த லைன் சேர்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு சென்டராக ஒயிட் இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்னா ஒயிட்டு ப்ளூ இந்த கலர் வரணும். அதே மாதிரியே இந்த பக்கம் நமக்கு தெரியும் ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீன் தான். அப்போது இந்த பக்கம் வந்து இங்கே ஒயிட்டு, இங்கே க்ரீன். ஓகே, இது இப்போ எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம சுற்றி பார்த்தோன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ இதே இடத்துல இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து என்ன பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டில் FL, அதாவது ஃப்ரண்ட்டை வந்து லெஃப்ட் சைடு திருப்பிட்டு லெஃப்டில் மேலே. ஓகேவா, மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை எனக்கு நேராக வச்சுக்கிட்டு FL, அதாவது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு, அதே மாதிரி லெஃப்ட் சைடை டாப்பில் கொண்டு போகிறேன். இப்படி கொண்டு போனோன்னா இந்த இடத்துல சேர்ந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் அண்ட் க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இருக்குது ஒயிட் அண்ட் க்ரீன். இப்போ இதையுமே ஃப்ரண்ட் ரோவில் இருந்தால் எப்படி நான் சால்வ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ 1ல் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரியே இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஃப்ரண்ட்லேருந்து ரைட்டு, அதே மாதிரி ரைட் சைடை டாப்பில் கொண்டு போகிறோம். சால்வ் ஆயிடுச்சா? ஓகே, இப்போது இது ரோ 2ல் இருந்தால் என்ன செய்யலாம்? ஓகே, இப்போ இந்த ப்ளூ வந்து ரோ 2க்கு வந்துடுச்சு, செகண்ட் ரோவில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு போய் சால்வ் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம எந்த இடத்துல வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தேவைப்படுதோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு நேராக கொண்டு போய் வச்சுக்கிடும். சரி, ரைட் வச்சாச்சு. இப்போது கீழே உள்ளதை இப்படியே சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லெஃப்ட்டு தான் இப்படி மேலேயும் கீழேயும் சுற்றும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒயிட் அண்ட் ப்ளூ கொண்டாந்து வச்சோன்னா இதை வந்து இங்கே நேராக லெஃப்ட் சைடு மட்டும் மேலே தூக்கி சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், அப்படியே சுற்றி கொண்டு வரேன். ரோ 2ல் உள்ளது நம்ம எங்கே இருந்தாலும் சரி இதுக்கு நேராக வந்துடும். அப்படியே கொண்டு போய் மேலே வச்சிடலாம். இது எந்த பக்கமாக இருந்தாலும் சரி தான். இப்போ இதுவே இங்கே பாருங்கள், ஒயிட் அண்ட் ரெட் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இதை நான் எங்கே சேர்க்கணும்னு பார்ப்போம். க்ரீனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டேன், ப்ளூ ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டேன், ஒயிட் அண்ட் ரெட் இந்த இடத்துக்கு வரணும். அப்போது என்னோடய லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். இந்த முன்னாடி அப்படியே சுற்றி பார்க்குறேன், தன்னாலே வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே லெஃப்ட்டை மேலே கொண்டு போயிடுவேன். அவ்வளோதான். இது செகண்ட் ரோவில் இருந்தால் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ தேர்ட் ரோ, 3வது ரோ. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, இப்போ தேர்ட் ரோ, 3வது ரோவில் எல்லா ஒயிட்டையும் கொண்டு வந்து வச்சிட்டேன். சரி, இப்போ இங்கே இருக்கிறத நம்ம இந்த இடத்துல சேர்க்க போகிறோம். இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம அதே மாதிரியே எங்கே எந்த கலரை வைக்க போகிறோங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இங்கே ஒயிட் அண்ட் க்ரீன் வரணும். அப்போ ஒயிட் அண்ட் க்ரீன் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த ஒயிட் அண்ட் க்ரீனை வந்து இந்த இடத்துல சேர்க்க போகிறேன். அப்படின்னா என்னோடய லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கலாம், ரைட் சைட்லேயும் வச்சுக்கலாம், எந்த சைட்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டர் ஒயிட்டை கீழே கொண்டு வந்து பாட்டம் கொண்டு போயிட்டு மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டோன்னா சேர்ந்துடும். இதே தான் எல்லா பக்கமும். இப்போ மறுபடியும் இந்த சைடில் பார்ப்போம். இப்போ இங்கே ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்குது. இது வந்து இந்த இடத்துல சேரணும். இப்போ இதை நான் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், அதை ரைட் சைடில் வச்சேன், இப்போ லெஃப்ட் சைடில் வைக்கிறேன். அதே மாதிரி கீழே கொண்டு வந்து பாட்டம் திருப்பிட்டு மறுபடியும் மேலே கொண்டு போயாச்சு. சரி, இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். இதுவே வந்து இந்த கீழே ஆப்போசிட்டாக பாட்டமில் வந்துச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதுவும் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். ஒயிட்டு ஆரஞ்சு இது வந்து இந்த இடத்துல சேரணும். அப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சுக்கணும். இந்த இடத்துல சேர போகிறத ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சுட்டு அதே மாதிரியே சென்டரை டவுன் பண்ணி கீழே பாட்டமில் 1, 2 மேலே கொண்டு போயிட்டோன்னா சேர்ந்துடும். சேம் அதே இந்த பக்கமும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இதையும் நான் கீழே கொண்டு போய்க்கிறேன். இந்த இருக்குது ரெட் அண்ட் ஒயிட். இப்போ இது வந்து இந்த இடத்துக்கு வரணும். சேம் அதே மெத்தட் தான். எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஆப்போசிட்டில் ஒயிட் இருக்க மாதிரி கொண்டு வந்து வச்சிட்டேன். வச்சுட்டு சென்டரை டவுன் பண்ணுறேன். கீழே 1 2 மேலே கொண்டு போய் மைனஸ் அண்ட் ப்ளஸ் சேர்த்தாச்சு. இதே எல்லா சைடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் ஷஃபில் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் இருந்தால் என்ன செய்ய சொன்னால் ஞாபகம் இருக்கா? அப்படியே ஃப்ரண்ட்டில் FL இல்லாட்டி FR கொண்டு போயிட்டு ரைட் சைட், அதுவே FL கொண்டு போனோன்னா லெஃப்ட் சைட். ஓகே, இப்போ இதான் ஆரஞ்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் கொண்டு போய் வச்சிட்டேன். இப்போ ரெட்டு சேர்க்கலாமா? ரெட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ரெட்டு வந்து பாட்டமில் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சாச்சு. டவுன் பண்ணுறோம். 1 2 மேலே கொண்டு போய். ஓகே, இப்போ இது வந்து ரோ 3ல் க்ரீன் இருக்குது. க்ரீன் இருந்தால் என்ன செய்யணும்? ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சு லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு சென்டர் டவுன், மறுபடியும் பாட்டம், மேலே கொண்டு போயிடும். ஓகே, இப்போ இதை மட்டும் ரோ 2ல் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் செகண்ட் ரோவில் வச்சுருக்கேன். இப்போ எந்த இடத்துல சேர்க்க போகிறோமோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே மேலே கொண்டு போயிட வேண்டியது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.